வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ இப்போதான் ஏஷியா கப் ஃபைனல்ஸ் முடிஞ்சது. நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். பட் ஆனால் அந்த மேட்ச் மாதிரி லீக்ஸ் மாதிரி ரொம்ப சப்பையா இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போச்சு. ஒரு 20-3 கொஞ்சம் படபடப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியா ஒரு மாதிரி நல்லாவே ஆடி முடிச்சிட்டாங்க. வழக்கம் போல பாகிஸ்தானோட பிளண்டர்ஸ், கேட்ச் விடுறது, அவங்க பண்ற ஃபீல்டிங் காமெடி அதெல்லாமே இந்த ஃபைனல்லயே நடந்துச்சு. மேடி, உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு, நம்ம அப்படியே ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். இனிஷியல் தாட்ஸ்னா ஏஷியா கப்பே எக்ஸைட்டிங்கா இல்ல. இது ஒரு காமன் பைலேட்டர் சீரிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ம். ஒரு பீக்கான ஒரு இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் பிரீத்திங் ஃபயரா இருந்தது. இந்த இடம் ஓகே, இது நார்மலா ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் இருந்தது. அதுதான் மற்றபடி எக்ஸ்பெக்டட். பட் ஸ்ரீலங்கா கொடுத்த ஃபைட் இந்த ஏஷியா கப்லேயே பயங்கரமா மேட்ச் இருந்தது இந்தியா vs ஸ்ரீலங்கா தான். ஏன்னா 10 நிமிஷங்காவோட பேட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஓவர், முக்கால்வாசி பேர் தூங்கியிருப்பாங்க. நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் சூப்பர் ஓவர்னு நான் போட்டாங்க. பார்த்தேன், நான் ஸோ பார்த்தேன். அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் அன்எக்ஸ்பெக்டடா நல்லா இருந்தது. மற்றபடி இந்தியா பாகிஸ்தான், அவங்க பாகிஸ்தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பாகிஸ்தான் இந்த கேம்ல பண்ண மிஸ்டேக் என்னன்னா, நம்ம டாமினேட் பண்ணிடணும் இந்தியாவை, அவங்கள கேமுக்குள்ளே வரவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த 10வது ஓவருக்கு அப்புறம் பண்ண மிஸ்டேக் தான். ஸோ 10 ஓவருக்கு அப்புறமா நமக்கு பேட்டிங் நல்லா இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 ஓவர் தள்ளிட்டு 5வது 15 ஓவருக்கு அப்புறம் ஆடலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விஷயம் இல்லாதனாலதான் பாகிஸ்தானோட ரெஃப்ளெக்ஷன். நீங்க எக்ஸ்பெஷலி நம்ம இந்தியன் டீம் ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்க இப்படி பண்ணதுனால நம்ம இப்படி எல்லாம் பண்றோம், அதெல்லாம் பண்ணி நம்ம காமிக்கணும் அப்படின்னு நீங்க செலிப்ரேஷனை பேக் ஆஃப் மைண்ட்ல மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம டாமினேட் பண்ணு வின் பண்ணா கஷ்டம். ஏன்னா திலக் வர்மா நீ ஆப்போசிட் எடுத்து பாரு, கேம் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கு. நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கு அடிக்க வச்சுட்டே இருந்தான். ஸோ அதனாலதான் அந்த ப்ரெஷரை சோக் பண்ணி யார் இது பண்றாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணுன்றதுக்கு எக்ஸாம்பிள். இது நமக்கு நிறைய நடந்திருக்கு. நம்ம நிறைய சோக் ஆயிருக்கோம் இந்த மாதிரி. முதல்ல நமக்கு எனக்கு 0-4 எல்லாம் ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு தான் ஒரு நமக்கு முக்கியமான கேம்ல. ஸோ இந்த இடத்துல அது மாறினதுக்கு காரணம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திலக் வர்மா. அதை பேக் பண்ணி ஒரு பண்ணியிருக்காங்கன்றது மச் அப்ரிஷியேட்டட். ஸோ திலக் வர்மா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு, அதுக்கு அடுத்த வேர்ல்ட் கப்லாம் இட் பி பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஹிம். நல்ல ரெய்னாவை பாக்குற மாதிரியே இருந்தது. ரெய்னா தான் முக்கியவாசியா இதான் பண்ணுவாரு. எப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ, சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 100 அடிப்பார்ல, இந்த மாதிரி தான் ரொம்ப குரூசியலான சுச்சுவேஷன் இருக்கும். டக்குன்னு ஒரு நல்ல ஒரு செட்டில் பண்ணி கொடுத்தாரு. ஜிம்பாப்வே மேட்ச் கூட அகைன்ஸ்ட் அகைன்ஸ்ட் இந்தியா, ஆஸ்திரேலியால நடக்கிறப்போ தோனியும் ரெய்னாவும் பார்ட்னர்ஷிப் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஐம் சீயிங் திலக் வர்மா நல்ல ஒரு காமன் கம்போஸ்டா அடிக்கிறாரு. ஸோ தட் இஸ் த விக்டரி ஃபார் இந்தியா அப்படின்னு தோணுது. ஓகே, அவ்வளோதான். சூப்பரா சம்மரைஸ் பண்ணிட்டேன். இப்போ பாகிஸ்தான் எங்க மேட்சை விட்டாங்கன்னா, நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா நல்ல கேம் பிளானோட தான்டா வந்தாங்க. மைக் ஹசன் நம்ம ரொம்ப ஈஸியா இது பண்ணோம். பட் ஆனா ரொம்ப இது இல்லாம கரெக்டா பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஆடினாங்க. சும்மா கண்ட மாதிரி சுத்தாம, நான் ஒரு மாதிரி 8 ரன் ரேட் விக்கெட் விடாம ஆட போறேன், விக்கெட்டை விட்டு தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பங்களாதேஷ் கூடவும் சரி 50-5 போயிட்டாங்க, இந்தியா கூடவும் சரி 50-5, 60-6 அந்த மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஐடியா என்னன்னா விக்கெட் விடாம ஆடணும். அதை நல்லா கச்சிதமா கரெக்டா பண்ணாங்க. ஆனா அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஒரு இடத்துல நான் ஆக்சிலேட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 2 ஓப்பனர்ஸாலையுமே பண்ண முடியல. அண்ட் அது அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் ஒரு மிடில் ஆர்டரே இல்ல. மட்டமான ஒரு பேட்ஸ்மேன் யாரு, முகமது ஹாரிஸும் சரி, அப்புறம் கேப்டன் ஒருத்தர் இருக்க சல்மான் அலி ஆகா, அவன் என்ன ஆடுறான்னே தெரியல. பேட்டிங் விளையாட தெரியுமான்னு தெரியல. ஒரு ஸ்பின்ன ஆடவே முடியல. அதுக்கப்புறம் அந்த முகமது நவாஸ், நவாஸ் நல்ல பிளேயரா இருந்தாரு முன்னாடி, இப்ப முகமது அவருமே நவாஸ். ஆமா ஒண்ணுமே இல்ல. அப்புறம் ஹைதர் ஹைலாட்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கும் ஒரு ரன் தான். அந்த மிடில் ஆர்டர் தான் டாஸ் த மேட்ச் ஃபார் பாகிஸ்தான். இல்லைன்னா அவங்க கொடுத்த அந்த 90-90 அந்த ஸ்டார்ட்டுக்கு அவங்க உண்மையிலே அந்த ரன் ரேட்லேயே ஒரு 8 ரன் ரேட் 8.5 போயிருந்தாங்கன்னா, அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா கூட 170 175 நின்றுப்பாங்க. 175 நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கும். இந்த லெவல்ல பவுலிங் போட்டிருந்தாங்க. ஏன்னா திலக் வர்மா செட்டில் ஆகிற டைமே கிடையாது. ஒன் செட்டில் நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எங்கேயாவது அங்க எங்க மாட்டி ஒரு 2 விக்கெட்லாம் விழுந்துச்சுன்னா கஷ்டமாயிருக்கும் இந்தியாவுக்குமே. அங்க விட்டாங்க ட்ரிக்க. பவுலிங்ல பாத்தீங்கன்னா, ஒரு மிடில் ஓவர் ஆல்ரெடி 3 விக்கெட் எடுத்தாச்சு டாப்ல. மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர் வச்சு தான் நம்ம டேண்டம் அவங்கள போட்டு நொறுக்கிட்டோம். இந்த குல்தீப் 4, வருண் சக்கரவர்த்தி 2, அக்ஷர் பட்டேல் 2, எல்லாருமே அப்படி போட்டு எடுத்திருக்காங்க. இதே தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். அவங்களுக்கு 3 பவுலர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சைம் ஐமும் நல்ல ஸ்பின் பவுலர் மாதிரி தான் போடுறாரு.
அந்த 4 பேர்த்துக்குமே அழகா போட்டிருக்கலாம். சைம் அயூபுக்கு ஓவர் இல்லைன்னா நீங்க யாராவது வச்சு முடிக்கலாம் ஃபாஸ்ட் பவுலரை. அவனுக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்கு சைம் அயூபுக்கு. அவனுக்கு அந்த ஓவரை அதுக்கு நான் கொடுத்துருக்கலாம். வரேன் அதுக்கு நான் வரேன் தூபே நல்லா. பார்த்து பயந்துட்டாங்க. தூபே அடிப்பான்னு நினைச்சு பார்த்து அதுதான் பயந்துட்டாங்க. ஆக்சுவலா கேம் சூப்பரா பாய்ஸ் ஆயிடுது இந்த பாகிஸ்தான் பக்கம். ஒரே ஒருத்தர் தான், அவன் தான் மேட்ச மொத்தமா இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்தார், ஹாரிஸ் ராஃப். அது வரைக்கும் எல்லாமே சிங்கிள் சிங்கிளா டபுள் டபுளா தான் போயிட்டு இருந்து. ஹாரிஸ் ராஃப் வந்து பாகிஸ்தான் ஸ்டாக், இந்தியாவோட ஸ்டாக் வந்து கீழே இருந்தது, பாகிஸ்தான் ஸ்டாக் மேல இருந்தது. அப்படியே ஹாரிஸ் ராஃப் ஸ்டாக் எப்படி இறக்கி விட்டாப்ல அந்த செலிப்ரேஷன் மாதிரி. ஆனா அந்த ஒரு ஓவர் 17 ரன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆமா தெரிஞ்சு. ஆமா ஏன்னா 17 ரன் அதுக்கு 17 முன்னாடி ரன். வரைக்கும் ரெண்டு பேரும் நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது. அப்துல் ரஹ்மத் நல்லா போட்டாரு, சயீம் அய்யூப் நல்லா போட்டாரு, நவாஸ் கூட ஆக்சுவலா பெட்டரா போட்டிருந்தாரு அந்த ஸ்பின் இருக்கப்போ. சோ உனக்கு அந்த கண்ட்ரோலா இருந்த ஃபேக்டரை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டாப்ல. அதாவது இன்டு தி விக்கெட் ஸ்லோ டெலிவரி போட்டா அடிக்க முடியலன்னு தெரியுது. சாயின் அஃப்ரிடி வந்து நம்ம இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் அவர் தான் சொல்லிக்கிறாங்க. அவர் வந்து 3 overs நல்லா போட்டாரு, லெஸ் தென் 20 ரன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. இன்டு தி விக்கெட் நல்லா போடுதுன்றப்போ நீ நல்லா குடு 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 வந்து பேசியாருன்னு சொல்லி நல்ல பேட்டுக்கு ஷார்ட்டா போட்டு 17 ரன் கொடுத்து இந்தியா பக்கம் திருப்பி விட்டாச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் ஹாரிஸ் ராஃப் வருதோ அப்பப்பெல்லாம் அடிச்சு அழகா தேத்திட்டாங்க. கிரெடிட்ஸ் டு தூபே. ஏன்னா தூபே வந்து ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த ஃபாஸ்ட் பவுலர் லோ ஃபுல் டாஸ் அடிச்சது, அப்புறம் வந்தவன ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சு செட்டில் ஆகும் வந்து தூபேயோட பேட்டிங் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் பவுலிங் சிஎஸ்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சிருக்காங்க. அவங்களை அப்படியே தூபே இதே மாதிரி இம்பாக்ட் பிளேயரை உட்கார வைக்காம பவுலிங் யூஸ் பண்ணி இன்னும் பெட்டரா பண்ணா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். இல்ல இல்ல மாப்ள. தூபே நல்ல ஓவர் போட்டாரா? ஆனா கண்டிஷன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப துபாய் மாதிரி ஒரு மாதிரி லைவான பிட்ச், கொஞ்சம் ட்ரையான ஸ்லோவான பிட்ச்னா டெஃபினட்டா தூபே பவுலிங் எஃபெக்டிவா இருக்கும். ஹர்திக் பாண்டியா பவுலிங்னால எஃபெக்டிவா இருக்கும். ஆனா ஐபிஎல் பிட்ச்ல வந்து நம்ம எதுவுமே கஷ்டம் சொல்ல முடியாது. யார் போட்டாலுமே பிச்சு பிச்சு அடிக்கிறாங்க. படிதான். ஆமா ஆமா பிட்ச் 4 அந்த ஓவர் யூஸ் பிட்ச்ல பண்ண நம்ம வேணாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டு ஓவர் ஒரு ஓவர் யூஸ் பண்ணலாம். லாங்கர் கிரவுண்ட்ஸ், ம். எஸ்பெஷலி லக்னோ மாதிரி கிரவுண்ட்ஸ், சேப்பாக் மாதிரி கிரவுண்ட்ஸ், அதுக்கு அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல நீ வந்து யூஸ் பண்ணலாம். நீ மும்பைல துபாய் போட்டு விட்டோம்னா மும்பை பெங்களூர் எல்லாம் போட்டு விட்டா பட்டாலே போயிடும். பட் ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன், இம்பாக்ட் பிளேயர் இல்லாம. ஸோ தட் அவரோட கெரியரும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்றபடி இதெல்லாம் தான் மிஸ்டேக்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. முக்கியமான அந்த மிஸ்டேக் ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் விட்டது, அந்த ஸ்டெம்பிங்லாம் பால் கலெக்ட் பண்ணிட்டாருடா ஹாரிஸ். நானும் சரி அவ்வளவுதான், திலக் வர்மா ஃப்ரேம்ல இல்ல, சரி பால் வந்து கைக்கு வந்துருச்சு. இப்ப நம்மளும் நிறைய ஸ்டம்பிங் பார்த்திருக்கோம், தோனியோட ஸ்டம்பிங் பார்த்திருக்கோம், இல்ல மத்த எல்லா கீப்பர்ஸோட நார்மலா ஸ்டம்பிங் எல்லாம் பார்த்திருக்கோம், பட்லர் எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணும்போது பால் கலெக்ட் பண்ணிட்டார் கீப்பர். ஃப்ரேம்ல பேட்டர் இல்லைன்னா அது கன்ஃபார்ம் அவுட், படக்குன்னு அடிச்சிருவாங்க. பால் வந்துடுச்சு. திலக் வர்மா அதுவும் அவரோட பேட் பின்னாடி திருப்பி பின்னாடி கூடி வருது பேட்டு. பின்னாடி திருப்பினா உங்களுக்கு தெரியும், இந்த டோ வந்து தின்னா இருக்கும், தூக்கம். டக்பில் ப்ரொஃபைல்னால தின்னா இருக்கும். அது வந்து மேல தூக்கிருச்சு. கீழே இந்த இது வந்து மிடில் ஃபேஸ், அந்த ஸ்வீட் ஸ்பாட்டும்பாங்க, அந்த ஸ்பைன்னு சொல்லி இது வந்து கனமா இருக்கும். அந்த இடம் உள்ள வர்ற வரைக்கும் கீப்பர் பால் வச்சுக்கிட்டே இருக்காரு. நான் என்னடா ஒரு ஸ்லோ மோஷன்ல இருக்கா இல்ல பாஸ் ஆயிருக்குன்னு வீடியோ திரும்ப ப்ளே பண்ணி பாக்குறேன், பால் கையிலே இருக்கு. அது ஏன் அது ஆனா நார்மல் வீடியோ பார்த்தா கலெக்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது அவ்வளவு ஸ்லோவா இருந்திருக்கு போல. அவன் அழகா பின்னாடி ஆமா. பேட்டை வச்சு உள்ள மெதுவா வந்து இந்த ஸ்பைனே உள்ள வந்துருச்சு. அப்போ என்ன ஆஃப் ஆஃப் த பேட்டே உள்ள வந்துருச்சு. அப்பதான் கலெக்ட் பண்ணி அடிக்கிறாரு. அந்த லெவல்ல இருக்கு. அது ஆக்சுவலா வந்து கேம் அவேர்னஸ் சுத்தமா இல்ல. நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க அங்க இருந்து. அப்சன் அலி ம். தான் சப்ஸ்டியூட் இருந்தாரு, பயங்கரமான ஃபீல்டிங் பண்ணி த்ரோ அடிச்சாங்க. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா அவர் லைட்டா கை பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஸ்டெம்ப் அப்ரூட் பண்ணிருக்கணும். ஸோ கமெண்ட்ல அப்படிதான் ம். சொன்னாங்க, அவர் வந்து கன்ஃபியூஷன்ல கை பட்டுருச்சு, நம்ம அவர் உள்ள வந்தாரா இல்லையான்னு தெரியலன்னா டக்குனு ஸ்டெம்ப் அப்ரூட் பண்ணிக்கோ, அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் சின்ன சின்ன மைண்ட். மூமெண்ட்ஸ் தான் வந்து அந்த அது இல்லாதனாலதான் இந்த அந்த அந்த விக்கெட் எடுத்திருந்தா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் வந்திருப்பாங்க, பெருசா உள்ள வந்திருக்காரு. ஸோ நிறைய இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்து அவங்க கேமை தான் போட்டு விட்டாங்க. பட் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்னு தவிர இது வந்து ஆக்சுவலா பாகிஸ்தான் வின் பண்ணி நீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம், ஓகேடா நீங்க இவ்வளவு பண்றீங்க, இப்ப பாக்க நாங்க வின் பண்ணிட்டோம் பதில் சொல்லிட்டு முதலே சொல்லிடணும். நீங்க உங்க விக்டரிஸ் மூலியமா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் தே கேவ் சம் ஃபைட். பட் எட் ஒரு நல்ல ஈஸியா வின் பண்ண வேண்டிய பாகிஸ்தான் கேம் வந்து நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம். ஆனா அந்த நம்ம ஒருத்தர் இருக்காரு ஆல் ஃபார்மட் பிளேயர்னு சொல்லிட்டு, அவரை பத்தி வந்து நான் பேசி பேசி எனக்கு சுத்தமா முடியல, நீயே சொல்லு. ஆல்ரெடி சொன்னதுதான். சரி, ஒன் டீம்ல வந்து அந்த ஜெம்ஸ் ஆட்ல இருக்கும் பாத்தியா, ஒரு ஆட்ல அந்த ஒரே ஒரு இடத்த மட்டும் தப்புன்னு எடுத்தவொடனே மொத்தமா அப்படியே விழுமே, அதுதான் சுப்மன் கில். சுப்மன் கில் வந்து அந்த ஒரு இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாங்க. டீமோட காம்பினேஷன் மொத்தம் சஞ்சு சாம்சன் நம்பர் 8 நம்பர் 9 எதுக்குன்னே தெரியல. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல. ஒரு ஒரு மேஜர் டோர்னமெண்ட் பைலேட்டரல் சீரீஸ்ல கூட வின் பண்ணிட்டு ஜிம்பாபே மாதிரி ஆடல கூட பரவாயில்ல, இந்த மாதிரி சீரீஸ்ல வந்து அந்த பேட்ஸ்மேனோட கான்பிடன்ஸே போயிடும்.
ஸோ அது சுப்மன் கில் ஒரு ஆள் நம்பர் 2 நம்பர் 1 அவர் எங்க இருக்கிறோட அங்க இருக்கலாம்னு சொல்லி மத்த எல்லாரையும் இது பண்றாங்க. சுப்மன் கில்ல வந்து பிளெக்சிபிள் ஆக்க மாட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அந்த கொஸ்டின் தான் வருது. சரி, உனக்கு நல்லா ப்ரூவ் பண்ண ஒருத்தர் வந்து நான் சமீபம் ஓப்பனிங் வரலாம், சரி நான் பிளெக்சிபிலிட்டி ட்ரை பண்றேன்னா வை கான்ட் யூ ட்ரை த சேம் வித் சுப்மன் கில்? இதுதான் என்னோட கொஸ்டின். சுமன் கில் வந்து எப்படி வேணா ஆர்டர்ல ஒரு சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன் தானே. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல 100 அடிச்சிருக்காரு, கண்டினியூஸா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்றப்போ அவருக்கு அந்த ஸ்பாட்டை கொடுத்து நீங்க சூப்பர் ஸ்டார்னு பிலீவ் பண்ற ஒரு பிளேயர் சுப்மன் கில்லையே ஃபிளெக்சிபிள் ஆக்க மாட்டேங்குன்னு என்னோட கொஸ்டின். சோ நீ பிளெக்சிபிளா கொடுத்து ஹை சான்சஸும் கொடுத்து எல்லாமே நீ பேக் பண்ணி அந்த பிளேயர் வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அவர் சூப்பர் ஸ்டார் பிளேயர் கிடையாது. ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை. நீங்க வந்து இந்த மாதிரி பேக்கிங் வந்து எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கோலிக்கு நடந்திருக்கு, ரோஹித் நடந்திருக்கு, நீங்க சொல்லலாம். பட் எட் நீ ஒரு பொசிஷனை பார் பண்ணி அந்த இடத்துல இருந்து டவுன் பண்ணி நடக்கல. தோனி மட்டும்தான் அவர் வந்து நான் கேப்டன் இருக்கேன், எனக்கு பினிஷிங் ரோல் தேவைப்படுது, டீமுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு. பட் நல்லா ஆடிந்தவங்களை இது வரைக்கும் அப்படி இறக்கி நான் பார்த்தது இல்லை. டிரான்சிஷன் டைம்ல தான் அப்படி பண்ணுவாங்க தவிர இன்டர்னலா அப்படி பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்கு, அதுதான் உண்மையான விஷயம். சுமன் கில் இல்லாமயே இந்த டீம் இன்னும் காம்பினேஷன் பெட்டரா இருக்கும். அண்ட் யூ கேன் யூஸ் ஹர்ஷ்தீப் சிங் டூ. சுமன் கில் இல்லாம ஹர்ஷ்தீப் சிங் நம்ம லூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு பவுலர் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிருக்கோம், அதுதான் உண்மை. சுப்மன் இல்லாதனால ஏன்னா சஞ்சு சாம்சன் முன்னாடி தவிர ஆப்வியஸ்லி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் இருக்க மாதிரி இருக்கும், சிம்பிள். ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த சுமன் கில்லோட ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை அவங்க திருப்பி அக்ரி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் வில் ஹேவ் ஆஸ்திரேலியா கூட ஒரு T20 டோர்னமெண்ட் இருக்கு, வயலேட் சீரிஸ். அதில் தான் தெரியும் மறுபடியும் சுமன் கில்லுக்கு போறாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் அதோட ஃபார்ம் ரொம்ப டிப்பா இருக்கு. ஸோ அவர் இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ்ல ப்ரூவ் பண்ணனா தென் அவங்க தட்டி விட்டு சுமன் கில் கேப்டன் செலவு கொடுக்கலாம். அதுதான் அதான் அவங்க பிளான். ஏன்னா கேப்டன் சீன் பண்றதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும், அதனால அதான் அவங்க பாக்குறாங்க. பார்ப்போம் அடுத்து. இன்னும் கொஞ்சம் நம்ம டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வருது, மேபி சூரியகுமார் யாரும் இம்ப்ரூவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மேபி அவரோட டைப் ஆஃப் பிச்சஸ் கிடையாதுல்ல, சும்மா ஸ்லோ பிச். ஸோ அதுக்கு ஒரு வெர்சட்டில அவர் அடாப்ட் பண்ணிக்கணும், அதுதான் இது. எல்லா பிச்சுமே நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பின்னாடி 360 அடிக்கிற மாதிரியே வராது. ஒரு மாதிரி திலக் வர்மா ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சாரா. 36 ஆஃப் 37 தான் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ்னு ஒன்று அங்கங்க அடிச்சாரு. பட் ஸ்டில் 36 ஆஃப் 37 நான் ஹோல்ட் பண்ணி நிக்கிறேன், நான் சுச்சுவேஷன் அசஸ் பண்ணி சூப்பரா இருந்தாங்க. அதுதான் ஒரு மேட்ச் வின்னருக்கான அடையாளமே. சும்மா நான் போறேன் எப்படி வேணா நான் அடிப்பேன், அங்க இங்க அடிப்பேன் அப்படின்னா அது வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து நம்ம வந்து ஹையா ரேட் பண்ணணும், பண்ணுவாங்க. ஸோ அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட் சி எப்படி போகுதுன்னு. அண்ட் ஆல்சோ ஃபைனலா அந்த கப்பு மேட்ருக்கு வரலாம். கப்பே வாங்காம இப்படி அப்படி நிக்கிறாங்க. நானும் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே கப்புக்கு பதிலா கப்பு இமோஜி வச்சுக்கிட்டு கை மட்டும் கொடுத்துக்கிறாங்க, இப்படி இப்படி பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. பார்த்தா இமோஜி இருக்கு. ஏன்னா ஒரு கப்பே இப்படிதான் இருக்கான்னு பார்த்தா அது கப்பே இல்லை, சும்மா இமோஜி வச்சு போட்டிருக்காங்க ஸ்டிக்கர் மாதிரி. ஸோ அப்பதான் நினைச்சேன் சரி. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் வீடியோ பிரசன்டேஷன்ல பார்த்தா கப்பு வாங்காம ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்திருக்காங்க, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஃபுல்லா கலாய்ச்சு அப்படின்னு போட்டுருந்தாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல், ஆமா பொலிட்டிக்கல் அஃபேர்ல வந்த இது. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, திரும்ப அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் திரும்ப நம்ம மோடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, திரும்ப அவங்க மினிஸ்டர் ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள ரொம்ப நம்ம போவேணாம், கேமா எடுத்துக்கணும். ஸோ மேட்ச் முடிஞ்சுச்சு, ஜெயிச்சிட்டோம். ஸோ அடுத்த சீரிஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் என்னோட வியூ இந்த மேட்டர்ல. பெருசா அதுல வந்து யாரு பக்கம் கரெக்ட் நியாயம் அதுல பாக்குறதுக்குலாம் அதுல நம்ம ஒப்பீனியன் சொல்றதுக்குமே அதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. உள்ள எனக்கா தெரியாது, இருக்கிறவங்களுக்கு ஆமா. தான் தெரியும். ஆமா, உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரெண்டு சைடுமே பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா இது என்னன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இனிமே நடக்க போற எல்லா மேட்சுமே வந்து ஒரு எலியும் புலியும் மாதிரி ஒரு ரிவெஞ்ச் வந்து ஜஸ்ட் ஒரு ஆன் ஃபீல்ட்ல மட்டும் இருக்காது, ஆஃப் ஃபீல்ட்லயுமே இருக்கும். இனிமே அந்த ஹேண்ட் ஷேக்கோ இல்ல அந்த பும்ரா ஃபீல்ட்லாம் ஷேர் பண்ணாங்கல்ல, ஒரு ஷூவோ ஏதோ கிஃப்டாலாம் கொடுத்து. ஸோ அந்த மாதிரிலாம் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி கெஸ்டர்லாம் இனிமே இருக்க சான்ஸ் இல்லை. அடுத்த இருக்க ஜென்ரேஷன் சான்ஸ் ஆஃப் இல்ல. பிளேயர்ஸ் எல்லாமே பயங்கர அக்ரெசிவா இருக்காங்க எல்லாருமே. ஸோ கம்பீர் இல்ல தலைமையில் அந்த இந்திய படை வந்து இனி சமாதானம் போவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அது இல்ல என்ன நடக்க அந்த போகுதுன்னு தெரியல. ரெஸ்பெக்ட் அவங்க வந்து இழந்துட்டாங்க, அதுதான் உண்மை. சரி, அந்த ஒரு ரெஸ்பெக்ட வந்து இழந்துட்டாங்க. இது எப்ப வந்து ஹிட் ஆச்சுன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து அஹ், இங்க அசிங்கப்படுத்துற மாதிரி, லைக் போராடின சோல்ஜர்ஸை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி சோசியல் மீடியால போஸ்ட் அண்ட் நிறைய விஷயத்த வந்து இந்தியன் ஆர்மி பத்தி பண்ணதுனாலதான் வந்து தே காட் அஃபண்டட். ஸோ அதுதான் வந்து ட்ரூ ரீசன் சொல்லி நிறைய இடத்துல சொன்னாங்க. ஸோ இன்க்ளூடிங் த டேரிஸ் ஆஃப் செலிப்ரேஷன் அவர் ஆரம்பிச்சதுனால தான் இங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே ம். கிடையாதுன்றப்போ தென் அது அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு இந்தியனா நமக்கே தோன்றப்போ அவங்களுக்கு அங்க விளையாடுறப்போ நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோன்றாங்க. அண்ட் மோர் ஓவர் திஸ் நாட் மதர் ஆஃப் ரிவெஞ்சு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க.
ஸோ இதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் கப்ல நீங்க முடிஞ்சா வாங்க. மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு ஐசிசி வந்து ஷெட்யூல் பண்றப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு குரூப்ல வேண்டாம். சும்மா அதை வச்சுக்கிட்டு அதை ஆடுறது ஹைப்புன்னு சொல்லிட்டு தேவையில்லை. எப்படியும் கொலம்போல தான் ஆடுவாங்க ம். ஆப்வியஸ்லி. இந்தியாவில் ஆட மாட்டாங்க. ஸோ வேண்டாம், அவங்க முடிஞ்சா ஜெயிச்சுட்டு இந்தியா செமிஃபைனல்ஸ் ஆடட்டும். செமிஃபைனல்ஸ் இந்தியா பாகிஸ்தான் போடாதீங்க. ஒரு இவங்களுக்கு கான்ஃபிளிக் இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சா நீ ஃபைனல் வந்து எங்களை அடிச்சு ஜெயிச்சுக்காமின்னு சொல்லிட்டு போடுங்க. அதுதான் வரமாட்டாங்க. அதை கண்டிப்பா தான் சொல்றேன். அதான் வந்தாலும் அதான் ஒரே பூல்ல போடணும்னு சொல்றேன். சரி சரி, எப்படி ஆமா போகுதுன்னு அதான். பார்ப்போம். ஓகே, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த மேட்ருக்கு வரலாம். வெஸ்ட் இண்டீஸ் அடுத்து இந்தியாவுக்கு வர்றாங்க, டூர் வர்றாங்க. டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆடுறதுக்கு அதோட ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்குவாட்ல பெரிய சேஞ்சஸ் அப்படிலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நம்ம யாரெல்லாம் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அவங்க தான். பட் ஆனால் அபிமன்யு ஈஸ்வரன் பாவம், அவருக்கு சான்ஸே கொடுக்கல. ஓப்பனர்னு கூட்டு போனாங்க. அவருக்கு வந்து இப்போ புதுசாக வந்து நிறைய பேர் டெபியூ பண்ணிட்டாங்க. நம்ம சாய் சுதர்ஷன், அப்புறம் கருண் நாயர், டியர் கிரிக்கெட் கருண் நாயருக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. அவருக்கும் ஒரு பெல்தா கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னும் அகர்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன் நம்பர் 3ல. கரெக்ட் ஸோ தான். ஆனா ஓகே, அதான் அது அவங்க பாக்குறது. இப்ப எப்படின்னா அவங்க ஸ்டாட் வைஸ் நீ சாய் சுதர்ஷனையும் கருண் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பெருசா யாருமே அப் அண்ட் போல. மேபி சாய் சுதர்ஷன் வந்து அந்த ஒரு வெர்சட்டிலிட்டி அண்ட் அவரோட ஏஜ் அண்ட் லாங் ஃபார்மேட்டுக்கு வந்து அவரை ஒரு பெர்மனண்டா நம்பர் 3 அந்த மாதிரி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஷார்ட் அவருக்கு செலெக்ஷன். ஆஹ் ஷார்ட் செலெக்ஷன். நம்ம உம் வந்து நம்ம அந்த இங்கிலாந்தோட ரெவியூலயே சொல்லியிருந்தோம். என்னன்னா வந்து கருண் நாயர் வந்து முக்கியமான சுச்சுவேஷன்ஸ் லைக் ஒரு 9 பால் 10 பால் இருக்கு, அந்த ஓவர் முடிய போகுதுன்றப்போ வந்து அப்பா அவுட் ஆகுறது, ஷார்ட் செலெக்ஷன்ல தப்பா அவுட் ஆகுறதுலாம் வந்து நிறைய இடத்துல வந்து உம் டிபேட் ஆயிட்டாரு. அந்த சான்சஸ்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து நம்பர் 3 பொசிஷன் சாலிடா கொடுத்துமே, சுதர்சனை டிராப் பண்ணிட்டு உம் கொடுத்துமே அதை வந்து ஃபெயில் பண்ணிட்டுன்றப்பதான் அதுக்கு வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. அண்ட் மோரோவர் சுதர்சன் மேல இன்வெஸ்ட் பண்றது லாங் டேர்ம். நல்ல ஆமா ஷார்ட்ஸ் ஆமா, ரேஞ்ச் அது வச்சிருக்காரு, நல்லதுதான். நிறைய இம்ப்ரூவ் உம் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அந்த ஏர்லி ஸ்விங் ஆர்டர்லாம் வந்து நல்லா இருக்கு, அதனால கொடுத்துருக்காங்க. அண்ட் அர்ஜுன் ஈஸ்வரன் வந்து அதான் இது வந்து சொல்லி சொல்லி யூஸ் இல்லடா. கௌதம் கம்பீர் வந்து நான் உள்ள வரப்போ எனக்கு வந்து ஐபிஎல் வச்சு டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் 10,000 ரன் மேல அடிச்சிருக்காரு எஃப்சி கேரியர்ல. இவ்வளவு நாளா வந்து டூர்ல ஒரு இருந்திருக்காரு. டெபியூ விராட் கோலி கூட பண்ண டைம்ல இருந்தே முடியலன்னா டூர்ல கஷ்டம். இருக்கான்றப்போ ஒரு அதான் சொல்றேன். இப்போ இவரு டெபியூ பண்ணலன்னா இப்ப ரஞ்சி டிராஃபில ஆடுறது வந்து எதுக்கு ஆடுவாங்க? நான் இந்தியாக்காரன் சத்தியமா ஆடவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து நான் ஐபிஎல் போய் ஆடணும், ஐபிஎல் எப்படியாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சி எனக்கு உள்ள ஒரு பிளேயிங் லெவன் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆடுவாங்க. ஸோ ஒயிட் பால் ஃபார்மேட் தான் ஆடுவாங்க. ஸோ நீங்க வந்து நான் ரெட் பால் வந்து ஸ்டேக்கா வச்சுட்டு எடுப்பேன்னு சொல்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு வியூவர்ஷிப்காக சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸ்லி சொல்ல போனா நீங்க வந்து பவுலர்ஸையும் அந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது. ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரீங்க, பேட்ஸ்மேன்ஸே அப்படி எடுக்க கிடையாது. இப்போ வந்து அப்துல் ஈஸ்வரன் தூக்கிட்டீங்க. அப்துல் ஈஸ்வரன் என்ன தப்பு பண்ணாரு? அதுதான் சரி. ஒரு நீங்க வந்து வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. கேஎல் ராகுலுக்கு பேக்கப் உங்களுக்கு யாரு வந்து புதிய மாதிரி ஒரு ஆள் இருக்கா? எல்லாமே வந்து ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் தான், 360 அடிக்கிற மாதிரி வெறும் ஷார்ட் மேக்கர்ஸா இருக்கீங்க. உங்களுக்கு ரெசிலியன்ஸ் பிளேயரே கிடையாது. அட்லீஸ்ட் அவர் ஸ்குவாட்ல வச்சு ஒரு 2 கேம் கொடுத்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்க வெஸ்ட் இண்டீஸ் டூர்லயாவது கொடுக்கலாம்ல. நான் சொல்றேன் இப்போ ஒரு ம். முக்கியமான மேட்ச் கான்டெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸே வந்து சும்மா டூருக்காக வந்தோம் ஆடுறோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு டெபியூட் கொடுத்து அவர் எப்படி ஆடுறாருனாவது பாக்குற அளவுக்கு கூட ஒரு வியூவர்ஷிப் கொடுக்கலாம். அவர் என்ன மாதிரி ரஞ்சி டிராஃபில மோஸ்டா டெலிகாஸ்ட் கிடையாது. நம்மள மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸோ கிரிக்கெட் மேட்சோ பார்க்க முடியாது. வெறும் ஸ்கோர் கார்டு அது மட்டும் தான். அவர் அவ்வளவு ப்ரூவ் ம். பண்ணிக்கான்றப்போ நீங்க நெட்ஸ்ல பாத்துருக்கீங்கன்னா சான்ஸ் கொடுத்து நீங்க டிராப் பண்ணும், சான்ஸே கொடுக்காம அப்படியே டிராப் பண்றது வந்து ரஞ்சி டிராஃபில ஆடி இந்தியாவுக்கு ஆடலான்ற கனவுல இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு ஷட்டர் வச்சு க்ளோஸ் பண்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அது ம். கம்ப்ளீட்லி வந்து சும்மா கண்டெடிப்புக்கு ஆடுறோம், யூ வில் கெட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் மேபி யூ கெட் கவர்மெண்ட் ஜாப் ஃபார் திஸ், அவ்வளவுதான். அந்த அளவு மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொன்னது. ஐபிஎல் தான் வச்சு நீங்க வந்து ஸ்டார்டம் கிரியேட் பண்ணதான் அவங்களால வர முடியுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணா செலெக்ஷனு, அதுக்கப்புறம் நிறைய பேர் சாய்ஸும் சொல்லலாம். பட் ஏட் நான் சொல்றேன், சாய்ஸும் பெட்டரா கிடையாது. பட் அதை வச்சு நீங்க போர்ட்ரே பண்ண போறீங்கன்றதா. ரஞ்சி டிராஃபியோட டொமஸ்டிக்கோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கம்மியாயிடும். அது இப்ப புரியாது. இப்போ டொமஸ்டிக் இல்லாம அஃபெக்ட் ஆன நிறைய டீம் இருக்காங்களா, அது மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படின்றதான் புரியும். பட் ஆனா இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஃபேக்ட். அவர் திருப்பி போய் ரஞ்சி டிராஃபி தான் ஆட போறாரு. ரஞ்சி டிராஃபி துணி டிராஃபி கேன் டிராஃபின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அங்க மட்டும் ஆட போறாரு. அது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் அங்க பிளேயர்ஸ்க்கு. ஒரு மோட்டிவேஷனே இல்லாம ஆடுற மாதிரி இருக்கும் இந்தியன் டீமுக்கு ஆடுற. ம். இப்போ அந்த காலத்துல சச்சின்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மும்பைல ஆடி மைதான்ல ஆடிட்டு ரஞ்சி டிராஃபி வரப்போ என்ன வச்சிருப்பாரு, நம்ம இந்தியா காரணம் தான். இப்ப அந்த தாட்டே இருக்காது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் வே. ம். அப்புறம் ஆமா, நீதான் சொல்லணும் இவங்களை பத்தி. பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஆமா, அது ஒரு ஹார்ட் கால் தான். மேபி இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் இப்போ தேவ்தத் படிக்கல்ல வந்து ஒரு பேக்கப்பா எடுத்துட்டு வந்தாங்க. தேவ்தத் படிக்கல் பதிலா
அபிமன்யு விஷயம் இருக்கிறவங்களுக்கே நீங்க ஒன்றும் சான்ஸ் கொடுத்து அவரு ஆக்சுவலா ஒரு பிளேயர் எடுக்கிறீங்கன்னா அவரோட பொட்டன்ஷியல் நீங்க ஃபுல்லா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அவர் நல்ல பொட்டன்ஷியல் சொல்லி தான் ஐடென்டிஃபை பண்ணா எடுத்திருக்கீங்க. ரஞ்சில பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஹை கிளாஸ் ஆஃப் கிரிக்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவர் என்ன பண்ணுவார், அவரால் என்ன பண்ண முடியும், டீமுக்கு அவரால் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஒரு பிளேயரா இல்ல ஒரு ஃபீல்டரா ஒரு பவுலரா இல்ல ஆல்ரவுண்டரா, அவரோட கேப்பபிலிட்டி என்ன, அவரோட எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒருத்தவங்களை எடுக்கிறோம். ஸோ அதோட பர்பஸே வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அவர் எடுத்துட்டு வந்தீங்க, ஆஸ்திரேலியா கொண்டு போனீங்க, விளையாடவே விடல. திரும்ப இங்கிலாந்து கொண்டு போனீங்க, அங்கவும் அவரை விளையாடவே விடல. 10 வருஷமா கூடவே வச்சு கூட்டு போறீங்க, டிராவல் ரிசர்வ்னு சொல்லி எல்லா மேட்சுக்கும் கிரவுண்டுக்கும் தண்ணி பாட்டில் தூக்க வச்சே கூட்டு போறோம். ஸோ அவர் இவ்வளவு பண்ணி அவர்கிட்ட வந்து என்ன இருக்கு, இதுக்கு அவரை ஒருத்தவங்க எடுக்கல அப்படின்னா நீங்க வேற யாருக்காவது கூட அந்த சான்ஸ் போலாங்க. ஸோ அவரோட பொட்டன்ஷியலே தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் உனக்கு ஒரு 4 டெஸ்ட் சீரிஸ், நான் டெஸ்ட் மேட்ச் கொடுக்குறேன், உன்னால என்ன ப்ரூவ் முடியுமோ பண்ணி காட்டு. ஒரு 100ஓ டபுள் 100ஓ நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறியோ அதை வச்சுதான் உனக்கு வந்து அடுத்த இதுல வந்து செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஓப்பனாவே இது வந்து ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துடலாம். ஸோ இதுல வந்து இன்னும் இப்போ கருண் நாயருக்கு வந்து கொடுத்தாங்க, அவர் இப்போ இது அதனால ஷட் பண்ணிட்டாங்க அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ இவருக்கு என்ன பண்றாங்களோ அதை கொடுத்துட்டு இது பண்ணலாம். இன்னும் அவரை வந்து திரும்ப அடுத்த மேட்ச்சுக்கு யாராவது ஒருத்தர் இப்போ திரும்ப கேஎல் ராகுல் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா கால் இவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இவரை கூப்பிடுவாங்க. ஆட விட மாட்டாங்க கடைசி வரை. இல்ல ஒரு மேட்ச் ஏதாவது கொடுத்துட்டு திரும்ப கேஎல் ராகுல் வந்தோடனே இவரை வந்து நீங்க போங்கப்பா ரஞ்சி டிராஃபி ஆடுங்க, அங்க ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரிசர்வ் பவுலர் எல்லாத்தையுமே இதுதான் ஒருத்தவங்க ஃபைன் பண்ணி இப்போ அன்ஷுல் கம்போஜுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவர் என்ன லெவல்ல இருக்கிறான்னு அவருக்கு அவங்களுக்கு டீமுக்கும் தெரியும். அவருக்குமே ஒரு செல்ஃப் ரியலைசேஷனா தான் இருக்கும். ஏன்னா லோக்கல் ரஞ்சி டிராஃபில தீயா போட்டுட்டு இருந்தாரு அன்ஷுல் கம்போஸ். பட் இங்கிலாந்துல போய் அவரால் சரியா போட முடியல, அவரோட ஸ்பீடு கம்மியாயிடுச்சு, லைன் அண்ட் லென்த்ல போட முடியல. அவங்க திடீர்னு அட்டாக்கிங் ஆடும்போது அவரால் என்ன பண்ணனே தெரியல. அந்த மாதிரி இருந்தார். அவர் அப்போ வந்து அவரு ரீக்ரூப் பண்ணி அவரு திங்க் பண்ணி என்ன பண்ணலாம் இல்ல அவரை இம்ப்ரூவ் பண்ணிருந்தா அதுல ஒரு சான்ஸா இருக்கும். ஸோ அந்த சான்ஸையாவது கொடுக்கணும்ல அவருக்கு. எதுவுமே பண்ணாம அவரை வச்சுட்டு இது பண்றது வந்து ஒரு கிரைம் தான். ஹோப்ஃபுல்லி அவருக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு இந்தியன் கேப்பை வாங்குறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது ஏதாவது விளையாடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்னு அவருக்கு நம்பிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஏன்னா கண்டிப்பா இருக்கும். ஒரு அது ஒரு மேட்ச் ஆனா கொடுக்க விளையாண்டாலும் மாட்டாங்க. இந்தியன் டீமுக்கு ஆடுறது ஒரு பெரிய விஷயம் அண்ட் இந்தியன் கேப் வாங்குறதே பெரிய விஷயம். ஸோ அதனால அந்த இதுவா அவர் கிடைக்கும் நம்புறேன். ஸோ இதோட முடிச்சுக்கலாம் மக்களே. ஏஷியா கப் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு களத்துல சண்டை இல்லைனாலும் களத்துக்கு வெளியே ஒரு மாதிரி பரபரப்பா பேச்சு சண்டைகள் நல்லா சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. அடுத்து டெஸ்ட் மேட்ச் இருக்கு, அதுல எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மேடி. தேங்க்யூ அண்ட் பபாய்.